இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன். இன்றைக்கி கர்த்தர் நம்மளோட பேச போகிற ஒரு அழகான தலைப்பு, பயப்படாதே, தோல்விகளை ஜெயமாக்க. ஒரு பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஏன் இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் தோல்விகளை சந்திக்கிறோம்? அந்த தோல்விகளை எப்படி ஜெயமா மாத்துறது? இந்த தோல்வி ஏன் வருதுன்னு நம்ம பார்த்தோம்னா அதுக்கு காரணம் பயம். பரிசுத்த வேதாகமத்தில் 366 தடவை பயப்படாதங்கிறத தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். நம்ம ஏன் பயப்படுறோம்? இந்த உலக சூழ்நிலைகள் நம்மளை பயம் முறுத்தத. உலகத்துடைய சூழ்நிலைகள், உலகத்துடைய காரணங்கள் அல்லது தீய மனிதர்கள், சத்துருடைய கிரியைகள் நம்மளை பயப்படுத்தும் பொழுது அந்த சூழ்நிலையை மட்டும் நீங்கள் பெருசாக பார்த்தீங்கன்னா நிச்சயம் பயப்படுவீங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அந்த பிரச்சனையை நீ பார்க்காத, அந்த சூழ்நிலையை பார்க்காத, அந்த தோல்வியை பார்க்காத, அதுக்கு மத்தியில் ஜெயத்தை கொடுக்குற என்ன பார். நிறைய பேருடைய வீட்டில் 2 வீலர் இருக்கும், 4 வீலர் இருக்கும். லைசன்ஸ் எடுத்தோம், ஆனாலும் நாங்கள் ஓட்ட தெரியாது. பயம். தேவஜனமே, இந்த பயம் தேவனிடத்துலேருந்து நமக்கு வரல, சாத்தான் இடத்துலேருந்து நமக்கு வந்தது. இன்னைக்கு குடும்பத்தில் சில பிரச்சனைகள், அதை ஃபேஸ் பண்ண முடியாமல் தற்கொலைக்கு போகிறாங்க. தொழிலில் பிரச்சனை, கடன் பிரச்சனை, தற்கொலைக்கு போகிறாங்க. தேவஜனமே, இன்னைக்கு கூட ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக நீங்கள் தோல்வியை சந்திக்கிறது மாதிரி சோர்ந்து போயிருக்கலாம், மன பாரத்தோடு இருக்கலாம். தொடர்ந்து நான் வெற்றி பெற முடியுமா எனக்கு தெரியல, சந்தேகமாக இருக்குன்னு சொல்லி இருக்கலாம். ஆனால் தேவன் இன்னைக்கு உங்களை பார்த்து தான் பேசுகிறாரு. தேவன் நமக்கு பலனுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார், அன்புள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார், தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நம்ம ஏன் பயப்படணும்? பரிசுத்த வேதாகமத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான், இஸ்ரவேல் இராணுவங்கள் இருக்கு. அதற்கு பக்கத்தில் எல்லையில் பெலிஸ்தருடைய இராணுவம் இருக்கு. அந்த பெலிஸ்தர் இராணுவத்தில் இருந்து கோலியாத் அப்படிங்கிற ஒரு ராட்சச வீரன் தினமும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சவால் விடுகிறான். இஸ்ரவேலில் ஒரு ஆண்மகன் இருந்தா எங்கிட்ட தனியாக வந்து யுத்தம் செய்யுங்க, நீங்கள் ஜெயிச்சிட்டா நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு அடிமை, அதே மாதிரி நீங்கள் தோத்துட்டா நீங்கள் எல்லாம் எங்களுக்கு அடிமை. தேவஜனமே, நடந்தது என்ன தெரியுமா? அந்த இஸ்ரவேல் ஜனங்கள்ல ராஜா முதல் இராணுவ வீரன் வரைக்கும் ஒருவர் கூட அவனிடத்தில் யுத்தத்துக்கு போகவில்லை. எல்லாரும் பயந்தாங்க, ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி சோர்ந்து போனாங்க. ஆனால் நடந்தது என்ன? ஒரு சிறிய வாலிபன், யுத்தம் தெரியாது, இராணுவம் தெரியாது, அதோடைய அடிப்படை நுணுக்கம் எந்த அறிவும் இல்லை. அவர் தான் தாவீது. தாவீது ஒரு சின்ன வாலிபன் போய் நிற்கிறாரு. இந்த கோலியாத் பேசுகிற இஸ்ரவேலுடைய இராணுவ சேனையை நிந்திக்கிறத கேட்கிறார். கோபம் வருது. தாவீது போய் ராஜா சொல்றாரு, ராஜா நான் போறேன். ராஜா எல்லா இராணுவத்துடைய போர்க்கவசங்களையும் உடுத்தி அனுப்புறாரு. தாவீது அதை போட்டுட்டு நடக்க கூட முடியல. அப்படி ஒரு சின்ன வாலிபன் அந்த ராட்சச வீரன்ட்ட போகும் பொழுது, கர்த்தரின் நாமத்தை கொண்டு நான் உன்னிடத்தில் வருகிறேன், வேற எந்த ஈட்டியோ பட்டயமோ அவரோட கையில இல்லை. அதை தாவீது சொல்லும் பொழுது கோலியாத்திட்ட, நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவத்துடைய சேனை கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லி, ஈட்டியாலும் பட்டயத்தாலும் ரட்சிக்கிறவர் அல்லன்னு சொல்லி ஒரு சாதாரண கல், கூழாங்கல்லுனால ஒரு கவனில சுற்றி எறிகிறார். அந்த ராட்சசனுடைய நெற்றியில பதிந்து மல்லாக்க விழுகலை, அவருடைய காலில் சாஷ்டாங்கமாய் விழுந்து சாகும்படி தேவன் மிகப்பெரிய ஒரு ஜெயத்தை இஸ்ரவேலுடைய கையில் தாவீதின் மூலமாக கொடுத்தார். தேவஜனமே, தாவீதும் பயந்திருந்தா போய் நின்றுக்க முடியாது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் இப்படி தான் சவால் விடும். ஆனால் அந்த பிரச்சனையை பார்த்து நீங்கள் பெருசாக நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற அவனை விட நமக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். அதனால உங்களுக்கு முன்னாடி இருக்கிற சவால்களை இயேசுங்கிற நாமத்தினால நீங்கள் எதிர்கொள்ளுங்க. விசுவாசிக்கும் பொழுது நமக்கு பயம் போயிடும். விசுவாசத்தை, ஆண்டவருடைய நாமத்தை கொண்டு நீங்கள் ஜெபிங்க, விசுவாசத்தோட ஃபேஸ் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, ஜெபிங்க, விசுவாசத்தோட முயற்சி பண்ணுங்க. விதைக்கிறவர்களாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவர்களாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனால் எல்லாம் ஆகும். நம்ம கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த உலகத்தில் எத்தனையோ சவால்கள், எத்தனையோ போராட்டம். அந்த போராட்டம் வரும்பொழுது நாங்கள் பயப்படுறோம்.
கர்த்தர் எங்களை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க, நான் உனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, நீ ஏன் பயப்படுற? பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை உனக்கு நான் கொடுத்துருக்கிறேன்னு சொல்லி, தகப்பனே, இந்த உலகத்தில் எவ்வளோ வேணா பலவீனமான மனுஷர்களாக இருக்கலாம், ஆனால் உங்ககிட்ட வரும்பொழுது நீங்கள் பலப்படுத்துறீங்க. அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு தைரியத்தையும் ஞானத்தையும் தெளிந்த புத்தியையும் கிருபையையும் வல்லமையும் கொடுக்குறீங்கப்பா. இதை பார்க்கிற ஜனங்க உம்முடைய நாமத்தினாலே அந்த பிரச்சனைகளை அவங்க சமாளிக்கட்டும், ஜெயம் எடுக்கட்டும், தோல்விகளை எல்லாவற்றையும் ஜெயம் எடுக்கட்டும், பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவஜனமே, அந்த தோல்விகளை விட நமக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். ஜெபிங்க, கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார். ஆமென். God bless you.